அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய இவ்வைகரை பொழுதில் என் பணிவான வணக்கங்களும் நல்வாழ்த்துகளும். இற்றை நாள் ஓர் அருமையான பொன்னாள். கல்வி தந்தை நமது கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களின் 124வது பிறந்த நாள். அத்துடன் நமது அன்பு சகோதரி நாகவல்லி தம்பதியரின் அன்பு செல்வர் கோகுல்நாத் அவர்களின் பிறந்த நாள். முன்னவரை வணங்கி மகிழ்வோம். நம்மவரை கோகுல்நாத் அவர்களை எல்லாமல்ல இறைவனிடம் வேண்டி நலமுடன் வளமுடன் அவர்கள் வாழ நம் இதய வாழ்த்துகள், அனைவரின் இதய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் வைகரை சங்கமத்தின் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் இனிய 15ஆம் நாள் பொழிவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பொழிவாளர் நம் அனைவரின் அன்பு சகோதரர், நம் அன்பு வைகரை சங்கமம் எனும் நம் பொன் மாளிகையின் தாங்கி நிற்கின்ற தூண்களில் ஒருவராக இலங்கி நிற்கின்றவர் இன்றைய பொழிவாளர். அவரது பொழிவை பற்றி நாம் ஒன்றை மிக நன்றாக அறிவோம். இன்றைய பொழிவாளர் JCHGF ரமேஷ் நாகராஜன் அவர்கள் பொழிவை பற்றி ஒன்றை நாம் நன்கு அறிவோம். என்ன அது? A man with power, a man with powerful PPT, PowerPoint presentation. அதற்கு சொந்தக்காரர் இவரே. இவர் வாழ்நாளில் பெற்ற பல விருதுகளில் மணிமகுடம் என ஒன்றுண்டு. என்ன அது? இந்திய அரசின் நவரத்னா பொதுத்துறை நிறுவனமான நெய்வேலி NLC இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் 38 ஆண்டுகள் நாற்றிலும் சேற்றிலும் கடின நற்பணியாற்றி படிப்படியாக பதவி உயர்வு பெற்று DGM துணை பொது மேலாளர் ஆனார். அது சரி ஒரு புறம். இவர் பணி ஓய்வின் போது அதே NLC நிறுவனம் இவருக்கு வழங்கிய மணிமகுடமே பணியில் வாழ்நாள் சாதனையாளர். யார் தருவார் இந்த அரியாசனம்? இவரே பெற்றார் இந்த சரியாசனம். இவர் NLC நிறுவன பணியின் போதும் பணி ஓய்வின் பின்பும் கடந்த 22 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக டெக்னிக்கல் ட்ரைனிங், சேஃப்டி ட்ரைனிங், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், HR அண்ட் பிஹேவியரல் ட்ரைனிங் போன்ற பல பயிற்சி துறைகளில் 1000த்திற்கும் மேற்பட்ட பயிற்சி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார் என்றும். மேலும் இவர் முயற்சி, பயிற்சி, வளர்ச்சி எனும் முன்னோக்கு கொண்ட நிறுவனமான அணிமொழி அகாடமியின் இயக்குநர்களில் ஒருவராக செயலாற்றி வருகிறார். இவை அனைத்திற்கும் சிகரம் என தானே ஒரு உயரிய பயிற்சி மற்றும் ஆலோசனை, தட் இஸ் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி நிறுவனத்தை தொடங்கி தொழில், பிசினஸ், மனிதவளம், HR, பாதுகாப்பு, சேஃப்டி இவை அனைத்திலும் ஆலோசனை கூறி உதவி வருகிறார். சரி, இதில் ஓர் எத்திக்கல் வேல்யூஸ், மனித விழுமியம் ஒன்றுண்டு. என்ன அது?
இந்த இவர் நிறுவிய நிறுவனத்தின் பெயரை இவர் ரமேஷ் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி ஃபர்ம் என்று வைக்கவில்லை. மாறாக ஐஸ்வர்யா ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி என்று வைத்திருக்கிறார். யார் இந்த ஐஸ்வர்யா? அவரின் அன்பு, ஏன் நம் அனைவரின் அன்பு பேத்தி ஐஸ்வர்யா. இங்கு நிற்கிறது இவரது விழுமியம். எனவே இதில் ஒரு என்ன ஒரு சிறப்பென்றால், உதாரணமாக நம்மில் எவர் வேணாலும் ஐஸ்வர்யா ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி, ஐஸ்வர்யா ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி என்று ஒவ்வொரு முறை கூறுகின்ற பொழுதும் என்ன நடக்கும்? இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்று இவர் மகிழ்வாரா இல்லையா? இவர் மட்டுமா மகிழ்வார்? இதை அறிந்த நாமும் மகிழ்வோம் அல்லவா? இத்தகைய பெரும் ஆளுமைக்கு சொந்தக்காரனான நமது அன்பு சகோதரர் தகவுசால் ரமேஷ் ஐயா அவர்களை உங்கள் அமுத ஊற்றாம் பொன் ஊற்றினை நல்க அனைவரின் சார்பாக வரவேற்று அனைவரும் அன்புடன் வாருங்கள், நாம் அனுபவிப்போம் என்று வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். ஐயா, உங்களுக்கு தளம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி வீரசேகரன் ஐயா, அருமை. அருமையா என்னை பத்தி நிறைய சொல்லிட்டீங்க. அந்த அளவுக்கெல்லாம் இல்லை நானு. மிக்க நன்றி. இன்னைக்கு வைகரை சங்கமத்துல நம்ம ட்ரையல்ல ஒரு ஸ்பீச் போட்டோம். நம்ம ஸ்டார்ட் ஃபார்மலா இனாகுரேட் பண்ண பிறகு முதல் என்னுடைய பேச்சு இதுல வைகரை சங்கமம் அப்படின்னு ஒரு தலைப்பு. அழகா இந்த பேர் கேட்கும் போதே, ஏன்னா இந்த பேரை வந்து முன்முடிஞ்சது, நான் முன்முடிஞ்சேன், நிறைய பேர் அதுக்கு ஆதரவு கொடுத்து இந்த பேரை சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால இந்த பேர் கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஒரு ஓனர்ஷிப் கிடைக்கும். கண்டிப்பா எதை வழிமுடிஞ்சு இந்த பெயரை ஏற்றிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு 1 பாயிண்ட் ரிக்வஸ்ட் மட்டும்தான். என்னன்னா, பிபிடி எல்லாம் வச்சு சொல்லியிருக்கேன். எப்பவுமே ஒரு விஷயம் கேட்கும்போது காதால கண்ணால ரெண்டுமே சேர்ந்து பண்ணும்போது உள்ள நிறைய போகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து இத கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வைக்கிறேன். 3 பகுதியா பிரிச்சிருக்கேன் இந்த 30 நிமிஷத்தை. வைகரையும் நானும் அப்படின்னு ஒரு பகுதி. 2வது பகுதி அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை, மிராக்கிள் மார்னிங் அப்படின்னு ஒரு புத்தகத்திலிருந்து ஒரே ஒரு சின்ன செய்தி. நம்முடைய நிம்மதியான தூக்கத்திற்கு உதவுபவர்கள், அதை பத்தின ஒரு ஸ்பீச். 3 விஷயம் தான் பேச போறோம். வைகரையும் நானும் அப்படிங்கும்போது பிஜிஎம் தெரியுதா? அது ஆல் இந்தியா ரேடியோ சிக்னேச்சர் டியூன். சூப்பர் சூப்பர். அந்த ஆல் இந்தியா ரேடியோட சிக்னேச்சர் டியூன் எங்களுக்கு வந்து 6 மணி அப்படிங்கறதே தெரியாது. அதுக்கு முன்னாடி இது வீட்டுல ஓடிட்டு இருக்கும். எங்க அப்பா இந்த வந்து ஏஐல கேட்டேன், எங்க வீட்டு சூழல்லாம் சொல்லி, எங்க ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லி ஏஐல ஒரு பிக்சர் கேட்டோன்னே இந்த பிக்சர் தான் கொடுத்தது. அது எங்க அப்பா அப்படிதான் கையில ரேடியோட உட்காந்துருப்பாரு, எங்க அம்மா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நாங்க 3 பேர் கையில புக் வச்சுட்டு இருப்போம். ஆனா வீட்டுல ரேடியோ ஓடிட்டு இருக்கும். அந்த ரேடியோல பார்த்தோம்னாக்கா சிக்னேச்சர் டியூன்ல ஆரம்பிச்சு வந்தே மாதரம் போட்டு மங்கள இசை போட்டு அதுக்கு பிறகு பாமாலை போடுவான். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் பாட்டு, இறைவனிடம் கையேந்துங்கள்னு அடிபா கேட்டுட்டே இருப்பாரு. இருமுடி தாங்கி ஒருமனதாகின்னு ஐயப்பன் பாட்டு, எல்லா மதத்து பாட்டும் ஓடிட்டு இருக்கும். அது தொடர்ந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் புக்கு வச்சிடணும். ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது செல்வராஜ்னு வரும். செல்வராஜ் தான் நான் ரொம்ப கணீர்னு வாசிப்பாரு. அந்த நியூஸ் எல்லாருமே உட்காந்து கேட்கணும் வீட்டுல. 7:15 மணிக்கு சரோஜ நாராயணசாமி ஒரு சென்ட்ரல் நியூஸ் வாசிப்பாரு. இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும். காலையில இது நார்மல் டேஸ். மார்கழி மாசம் ஆரம்பிச்சு வெளியில வந்தோம்னா 3 கோவில் சுத்தி இருக்கும். இங்கேருந்து ஒருத்தர் வந்து தண்டோரா பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னு தருமி கேட்கிற திருவிளையாடல் ஓடிட்டு இருக்கும். அந்த பக்கம் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும்னு டிஎம்எஸ் அப்படியே எல்லாருக்கும் வெண்ண மாதிரி பாடிட்டு இருப்பாரு.
ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் சரி அம்மன் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அப்படியே மார்கழி மாசம் அப்படியே எல்லாரும் நடந்து போய் நடராஜர் கோவிலுக்கு திருப்பள்ளி எழுச்சி. மார்கழி மாசம்னா காலம்பரை திருப்பள்ளி எழுச்சி வந்து திருப்பட்சி அப்படின்னு இப்ப மாத்தாங்க. அதுக்கு எல்லாருமே நடந்து போவோம். இங்கேருந்து பணியில ஆளுக்கு ஒரு துண்டு தலையில போட்டு அப்படியே போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு இதெல்லாம் இந்த காலையில் எழுந்துக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த 6க்கு பின்னாடி நாங்க தூங்கின மாதிரி எனக்கு ஞாபகமே கிடையாது. இது 1 or 2 days ஏதாவது மிட் நைட் டிராவல் பண்ணி வந்தா இருக்கும். ஸோ இதான் என்னோட வைகறை அப்படிங்கிறது வந்து எப்போதுமே விடிகாலையில எல்லா விஷயமும் எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் எழுந்துருவாங்க குடும்பமே. அப்படியே அதையும் இன்னைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். இவ்வளவுதான் வைகறையில என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி மார்கழி மாசம் நான் ஏற்கனவே என்னோட தளத்துல தெரிவிச்சிருக்கேன். மார்கழி மாசம் வந்து காலையில கோலம் போடுறது நான் தான் போடுவேன். ஏன்னா டிஃப்ரெண்டான கோலங்கள்லாம் வந்து ஒரு இதுல இருந்து எடுத்து எல்லாரும் தூங்கத்துக்குள்ள ஒரு விளக்கு வச்சுன்னு அதை போட்டு முடிச்சுட்டு வந்துடும் விடிகாலிலே போயிட்டு. ஸோ இதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது இதெல்லாம் சொல்றதுக்கான ஒரு அருமையான ஒரு நிகழ்வா இருக்கு. மேடம் கூட முத்துலட்சுமி மேடம் கூட மெசேஜ் போடுறாங்க, இறைவனிடம் கையேந்துங்கள் பாட்டெல்லாம் கேட்கும் போதெல்லாம் எங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து ஒரு வேற மதம் பாட்டு அப்படிலாம் தெரியவே தெரியாது. எல்லா பாட்டும் கேட்போம், கிறிஸ்டின் பாட்டு கேட்போம், எந்த பாட்டும் அப்பெல்லாம் எல்லாமே ஓட எங்க வீட்டுல வந்து இந்த பாட்டு இருக்கு, இதை நிறுத்து, அது வேண்டாம் இது வேண்டாம் கிடையாது. எல்லா பாட்டும் எங்க வீட்டுல ஓடிட்டு இருக்கும். அந்த இறைவனிடம் கையேந்துங்கள் பாட்டு அப்படியே உடம்புலாம் செலுத்தே போயிடும். கடவுள் மேலேந்து அனிபாவை கீழே இறக்கி விட்டு இருக்கிறாரு பாடுறதுக்கு. அப்படிதான் நான் எடுத்துப்பேன். நன்றி. சோ அதுக்கு பிறகு இந்த வைகறை சங்கமம் அப்படிங்கறதுல வைகறையில வந்து என்னென்னலாம் பெனிஃபிட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த நிகழ்வு ஃபுல்லாவே வந்து நிறைய பேர் அதோட பெனிஃபிட் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு பதார்த்த குண சிந்தாமணி அப்படிங்கிறதுல ஒரு பாடல் பார்த்தேன். அந்த புத்தகத்துல ஒரு பாடல் இருக்கு. ஒரு புத்தி அதற்கு பொருந்து தெளிவளிக்கும் சுத்த நரம்பின தூய்மையுறும் பித்தொழியும் காலவழி வாத வித்தன் தந்த நிலை மண்ணுமதி காலை விழிப்பின் குணத்தை காணும். தேரையர் சித்தரோட ஒரு பாடல். காலையில எழுந்துக்கிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு 4 வரியில சொல்லியிருக்காரு. அதிகாலையில் விழிப்பதால் நம் புத்தி தெளிவுடன் இயங்கும், நரம்பு நாளங்கள் தூய்மை அடைந்து புத்துணர்ச்சி பெறும், வளர்சிதை மாற்றங்கள் பல்வேறு செயல்பாடுகள் காரணமாக உடலில் அதிகரித்த பித்தம் இதன் மூலம் குறையும், உடலுக்கு ஆதாரமாக விளங்கும் அப்படின்னு அழகான ஒரு சின்ன விஷயம் தான். எல்லா சிஸ்டம் நம்ம பாடி சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணா ஏர்லி மார்னிங் எழுந்துக்கணும், காலை விழிப்பின் குணத்தை காண் அப்படின்னு தேரையர் சித்தர் பாடல். இந்த இதுக்கான பெனிஃபிட்டுக்கு நமக்கு தெரிகிறது. ஒரு மார்னிங் ரொட்டீனை எப்படி எடுத்துக்கிறது, நம்மகிட்ட இருந்து நிறைய எடுத்துட்டு போயிட்டு ஃபாரின் ஆத்தர்ஸ் எல்லாம் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதை திருப்பி மொழிபெயர்த்து நமக்கு வருது. இங்கேருந்து ஈரோட்ல இருந்து இது பனியன் கிளாத் எல்லாம் ஃபாரினுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம இம்போர்ட்டட்னு வாங்கி வரா மாதிரி. இவங்க எழுதியிருக்கிறதுல என்ன இவங்கள்ட்ட பெனிஃபிட் அப்படின்னா, ஏன் ஆங்கில புத்தகங்கள்னா அழகாக தொகுத்து வழங்குறதுல அவங்களுக்கு நம்மளதுல செய்திகள் இருக்கும். அவங்க அழகா ஒரு ஸ்பூன் ஃபீட் கொடுக்குற மாதிரி அழகா கொடுத்துருப்பாங்க. அந்த புத்தகங்கள்ல அந்த எழுத்தாளர் சொல்றாரு, ஹால் எல்ரோட் அப்படிங்கிற அந்த எழுத்தாளர், ஒரு சிறந்த நாளை விரும்பினால் ஒரு சிறந்த காலையுடன் தொடங்குங்கள். காலம்பரை என்ன செய்யறோமோ அதுதான் வந்து அந்த நாளையே நிர்ணயிக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம சரியாக செஞ்சுக்கிறோம். வைகறை சங்கமத்துல காலையில ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஒர்க் பண்ணிடுறோம். அதிகாலையில எழுந்ததிலிருந்து 8 மணிக்கு முன்பாக செய்யும் பணிகள் நம்முடைய வாழ்க்கை முறையையும் வாழ்க்கையின் அனைத்து பகுதியும் வேகமா மாற்றுகிறது. அந்த காலை பொழுதுங்கிறது பிஃபோர் 8 நம்ம பண்ற ஒர்க் எல்லாமே பாசிட்டிவான ஒர்க்கா இருக்கணும். நம்ம அது வந்து மத்த எல்லா வேலையும் நல்லா கொண்டு போயிடும் அப்படின்னு அந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிறாரு எழுத்தாளர். எவ்ரி டே பிகின்ஸ் வித் எ மார்னிங். ஒரு நாளும் ஒரு காலை இடம் தொடங்கினா இவ்வளவு பெரிய உண்மையா அப்படின்னு கேட்கலாம். காலையில தானே ஸ்டார்ட் ஆகுது இல்லை? ஒரு வீக் வந்து சண்டேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து மண்டேன்னு அபிஷியலா வச்சிருக்கோம், பட் சண்டேல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மார்னிங் வந்து ஒரு டே வந்து மார்னிங்ல ஸ்டார்ட் ஆகுது.
ஒரு பீஸ்ஃபுல் மார்னிங் வந்து கிரியேட்ஸ் எ ப்ரொடக்டிவ் டே. காலம்பரை ஒரு பீஸ்ஃபுல்லான டே தொடங்கிட்டோம்னா அந்த டே ஃபுல்லாவே நல்லா இருக்கும். காலையில் இழந்த உடனே எப்பவுமே வந்து ஒரு ஒரு ஆர்குமெண்ட் வரா மாதிரி எந்த விஷயமும் வீட்டுல யாருமே பேசிக்க கூடாது. ஏங்க காபி சாப்பிடும்போது முடிஞ்ச அளவுக்கு தனித்தனியா உட்காந்து சாப்பிடணும். ஏங்க அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்கன்னா அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சண்டே ஆயிடுச்சுன்னா அந்த டே ஃபுல்லாவே நமக்கு சண்டே ஆயிடும். சக்சஸ்ஃபுல் பீப்புள் இன்வெஸ்ட் இன் தர் மார்னிங்ஸ் அப்படின்றாங்க. சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து அவங்களோட மார்னிங்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் செய்யறது, அதெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்னு அழகான சிறப்பான ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறார். தி சேவர்ஸ் மெத்தட். சேவர்ஸ் அப்படின்னு ஒரு அக்ரானிம்ல வர மெத்தட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த அக்ரானிம்ல படிக்கிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்க நமக்கு ரொம்ப ஞாபகம் வச்சுக்கலாம். நாகவல்லி மேடம் சொன்ன மாதிரி 3 P's சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து தி சேவர்ஸ் மெத்தட். எஸ் சைலன்ஸ், ஏ வந்து அஃபர்மேஷன்ஸ் நேர்மறையான உறுதிமொழிகள் எடுத்துக்கிறது, பி வந்து விஷுவலைசேஷன், இ வந்து எக்ஸசைஸ், ஆர் வந்து ரீடிங், எஸ் ஸ்கிரைபிங். இதை பத்தின சிறிய கொஞ்சம் எலாங்கேட் பண்ணி பேசணும்னாக்க சைலன்ஸ். சைலன்ஸ் எப்பெல்லாம் இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஒத்து வராத ஒரு வாதங்கள் நடந்துட்டு இருக்குன்னா அப்ப சைலன்ஸா இருக்கும். இவர் எப்படி சொல்றாரு எழுத்தாளர் சைலன்ஸ் பத்தி, ஒரு ஃபியூ மினிட்ஸ் சைலன்ஸ்ல இருக்கலாம். நம்ம வந்து மெடிடேஷனா இருக்கலாம், அது அமைதியான இடமா உட்காந்து எந்த விஷயமும் பார்க்காம ஒரு அட்லீஸ்ட் ஒரு பெட்லயாவது ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வரலாம். மெடிடேஷன் ஆர் பிரேயரா இருக்கலாம். அதனாலதான் நம்ம காலையில வந்து காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு அப்படிம்பாங்க. பிரேயர் நம்ம கடவுளோட நினைச்சோ எது வேணாலும் பண்ணலாம். நம்ம உலக மக்களுக்கே பிரேயர் பண்றோம் நம்ம. அண்ட் சைலன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு மன அழுத்தத்தை குறைச்சு கவனத்தை ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷனை வந்து அதிகப்படுத்துதான். அப்ப சைலன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட்டை கீப் அப் பண்ணணும்னு தான் ஒரே ஒரு வாய் கடவுள் கொடுத்து நிறுத்தியிருக்காரு. நிறைய கேட்கணும்னு 2 காது கொடுத்துருக்கிறார். அடுத்து சேவர்ஸ்ல அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன்ஸ். அஃபர்மேஷன்ஸ்னா நேர்மறையான உறுதிமொழிகள். யாருக்கு சொல்லணும், யாருக்கு நம்ம சொல்லக்கூடாது. யாருக்கு சொன்னோம்னா அது பேர் அட்வைஸ்னு பேரு. ஐ எம் த பெஸ்ட் ஆஃப் மை ஓன் லைஃப், ஐ எம் த ஹீரோ ஆஃப் மை ஓன் லைஃப் அப்படின்னு இதுல ஒரு கோட் எழுதியிருக்கு பாருங்களேன் இந்த பிக்சர்ல. ஸ்பீக்கிங் பாசிட்டிவ்லி டு அவர் செல்ஃப். நம்மகிட்டயே பாசிட்டிவான விஷயம் நல்லா பண்ணுவோம்ப்பா, இன்னைக்கு ப்ரோக்ராம் நல்ல சூப்பரா போகும், இன்னைக்கு ஈவினிங் பட்டிமன்றம் இருக்கு அதுவும் மிக அருமையா போகும் அப்படின்னு நமக்குள்ளே நம்ம சொல்லுகிறது. அவர் வேர்ட்ஸ் ஷேப்ஸ் அவர் ஃபியூச்சர். நம்ம வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நம்முடைய எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன. என்னால முடியும், உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு சொல்றாருல, என்னால் முடியும் தம்பின்னு சொல்றது அஃபர்மேஷன். ஐ எம் பிகமிங் பெட்டர் எவ்ரி டே அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு நாளும் சிறந்து இருக்கோம். நேற்று ஸ்பீச்சோட இன்னைக்கு நல்லா இருக்கு, போன மாசத்தோட இது நல்லா இருக்கு. இந்த வைகரி சங்கமும் 4க்கு நாள் ஒரு ஆள் கூட போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தற்போது 30 பேர் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. 3வது விஷுவலைசேஷன். நம்ம பாரதியார் சொல்வார், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. சுதந்திரம் அடையாறதுக்கு முன்னாடியே அவர் வந்து விஷுவலைசேஷன் சொல்லிட்டாரு, விஷுவலைஸ் பண்ணிட்டார் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு. நம்ம சக்சஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பார்க்கறது பேர் வந்து விஷுவலைசேஷன். பார்க்கணுங்கிறார். காலம்பரை இருந்து பார்க்கணும். இதெல்லாம் காலம்பரை செய்யற வேலை. அவர் கோல்ஸ் டெய்லி என்ன பண்ண போறோம், என்ன கண்ணை மூடி சைலன்ஸா இருக்கும்போது சைலன்ஸையும் விஷுவலைசேஷனை கூட சேர்த்துடலாம். நம்ம கற்பனை செய்யறது, நம்ம இலக்குகள் என்ன பண்ண போறோம், இப்ப எப்படி பண்ண போறோம், இன்னைக்கு ஈவினிங் ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, இதை எப்படி பண்ண போறோம் அப்படின்னு விஷுவலைஸ் பண்றது. தி மைண்ட் பிலீவ்ஸ் வாட் இட் ரிப்பீட்டட்லி சீஸ். மனம் என்ன சொல்லுதுன்னா, என்ன பண்ணுதுன்னா, ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தொடர்ந்து எதை காண்கிறோமோ விஷுவலைஸ் பண்றோமோ அதுதான் நமக்கு நடந்து போயிடும் அப்படின்றாங்க. நம்ம கிரேக்க புராணத்துல கூட போறோம். ஒரு சிலை செதுக்கிட்டு அந்த சிலை வந்து அதுக்கெல்லாம் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பான். அந்த சிலை செதுக்கின சிற்பி அந்த பெண்ணை மணக்கிற மாதிரி நினைச்சுப்பான். கடைசியா அந்த கடவுள் வந்து அந்த சிலையே உயிர் கொடுத்து அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தான். கலாட்டியான்னு பேர் அதுக்கு. அந்த விஷுவலைசேஷனுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குன்றாங்க. அடுத்து எக்ஸசைஸ்னா உடனே நம்ம வாக் போகலாம்,
வீட்டுல தோட்ட வேலைகள் இருந்தா அந்த மாதிரி குறைஞ்சு நிமிர்ந்து செய்யற மாதிரி எந்த வேலை வேணாலும் செய்யலாம். வீட்லயே யோகா பண்ணலாம். இது வந்து உடம்புல இருக்கிற சக்தி கொடுக்கறது. நமக்கு வந்து தன்னம்பிக்கை. எக்ஸசைஸ் பண்ணிட்டாலே நம்ம ஜிம்லாம் போயிட்டு வந்தாலே எல்லாம் இப்படி பார்த்துப்பான். அவன் நடக்கிறதே இப்படிதான் நடப்பான். நம்ம என்ன ட்ரெஸ் கோட் இருக்குமோ, நம்ம என்ன மாதிரி வேலைகள் செய்யறோமோ அதுக்கேற்ற உடம்புல உடல் மொழி வந்துடும். அந்த மாதிரி வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்குன்றாங்க. எவ்ரி டே 10 மினிட்ஸ் செஞ்சாலே போதுன்றாங்க. அட்லீஸ்ட் எக்ஸசைஸ்ங்கிறது நத்திங் பட் எல்லா மசில்ஸையும் எல்லா ஜாயின்ஸும் ஆக்டிவேட் பண்ணணும். வேற ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் விட்டோம்னா துடிச்சு பிடிச்சிடும். வேற ஒன்றும் எக்ஸசைஸுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆல் மசில்ஸ் அண்ட் ஆல் ஜாயின்ஸ் வந்து நமக்கு வந்து டெய்லி ஒரு தடவை ஒர்க் பண்ணுதான்னு பார்த்துக்கணும். ரீடிங் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே புத்தக ஆர்வலர்கள். ரீடிங் சம்திங் யூஸ்ஃபுல் எவ்ரிடே. ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். ரீடிங்கிறது நிறைய இருக்கும். நம்ம அந்த காலத்துல நம்ம ராஜேஷ்குமார் புத்தகம், பட்டுக்கோட்டை பிரபாகர் புத்தகம்லாம் படிப்போம். பட் இப்பெல்லாம் யாரும் படிப்பாங்களான்னு தெரியாது. ஈவன் அதை வந்து யூடியூப்ல கதையா படிச்சு சொல்ற மாதிரிலாம் நிறைய சேனல்லாம் வந்துருக்கு. ஏதாவது யூஸ்ஃபுல்லா நம்ம பயனுள்ள விஷயங்கள் படிக்கிறது. அதே சமயம் நம்ம ரீடிங்னால கிடைக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ரீடர்ஸ் பிகம் லீடர்ஸ் அப்படின்றாங்க. ரீடர்ஸ் வந்து லீடர்ஸா வந்து மாறுறாங்க. பல பல லீடர்ஸோட பேசிக்கான ஹேபிட் வந்து இந்த ரீடிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். கடைசி சேவர்ஸ்ல கடைசி விஷயம் ஸ்கிரைபிங். ஸ்கிரைபிங்னா கிறுக்கிறது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் குழந்தைகள்ல கத்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். சவுத்துல கிறுக்கும். அதோட கிரியேட்டிவிட்டி எங்கேயோ இருக்கும். டெய்லி கிறுக்குன்றார் இந்த ஆசிரியர். கிறுக்கிறது நம்ம சவுத்துல போய் கிறுக்கினா அடிப்பாங்க வீட்டுல. எழுதலாம். என்ன எழுதலாம்? நம்ம எண்ணங்களை எழுதலாம். வயசானவங்களுக்கு என்ன எழுத சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துல ஸ்ரீராமஜெயம் எழுதுவாங்க. எங்க அம்மாவுமே பாத்தீங்கன்னா தினசரி எழுதுவாங்க. மினிமம் 1 பேஜ் 2 பேஜ் ஃபுல்லாவே எழுதுவாங்க. ஏதாவது ஒண்ணு எழுதுங்க. இப்ப எழுதும் போது என்ன ஆகும்னா, திருப்பி டச், கண்ணால பாக்குறோம், சொல்லிக்கிட்டே எழுதுவோம். 3 புலன் ஒர்க் பண்ணணும். எழுதுற மாதிரி ஒரு பெஸ்ட் ஹேபிட் எதுவுமே கிடையாது. எப்பதான் 5 புலன்ல வந்து மேக்சிமம் ஆஃப் புலன்கள் நமக்கு உதவும் போது அந்த விஷயம் நமக்கு ரொம்ப ஈஸியா உள்ள போகும். நம்மளுடைய எண்ணங்களை எழுதலாம், நம்ம இலக்குகளை எழுதலாம், நம்மளுடைய கிராட்டிடியூட் எழுதலாம். நம்ம யார் யாருக்கெல்லாம் நன்றி செலுத்தணும் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல எக்ஸசைஸா சொல்லுவோம். பட் தினசரி நம்ம எழுதலாம். யாருக்கெல்லாம் நன்றி செலுத்த போறோம். ரைட்டிங் சிந்தனையை தெளிவாக்குதுன்றாங்க. எங்க அப்பாலாம் சொல்வார் சின்ன வயசுல, எழுதி பாடுற, படிச்சுட்டே இருக்காத. ஒரு செய்யுள் இருக்குன்னா அதை எழுதி பாருது. அப்ப நீனே கரெக்ட் பண்ணு, மிஸ்டேக் வருதா பாரு, திருப்பி எழுது அப்படிம்பாரு. அப்படியே சொல்லிட்டே இருப்பாரு. நம்ம இந்த ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஹேபிட். இந்த சேவர்ஸ் வந்து ஒரு மிராக்கிள் ஃபார்முலா அப்படிங்கிறார். இந்த மிராக்கிள் ஃபார்முலா என்ன பண்ணணும்னா, நம்ம நிறைய ப்ரோக்ராம் கேட்கிறோம், நிறைய பேரோட ஸ்பீச் கேட்கிறோம். ஆனா அதெல்லாம் பயன்படுத்துறோமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவா இருக்கும். ஸ்மால் ஹேபிட்ஸ் கிரியேட்ஸ் பிக் ரிசல்ட்ஸ். சின்ன சின்ன ஹேபிட்ஸை வளர்த்தோம்னா பெரிய பழக்கங்களை கொடுக்கும். அதுல தொடர்ச்சியான முயற்சி, தீவிர முயற்சியை விட சக்தி வாய்ந்ததுங்கிறார். ரொம்ப தீவிரமா 10 நாள் முயற்சி பண்ணுவோம், விட்டுருவோம். தொடர் முயற்சி, கன்சிஸ்டன்சி. நேற்றுக்கு 5 நிமிஷம் பண்ணுமா, இன்னைக்கு 2 நிமிஷம் தான் பண்ண முடியுது, அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் செய்யுங்கிறார். கன்சிஸ்டன்சி வந்து நம்ம தொடர்ந்து இன்டென்சிட்டியை விட முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. தொடருங்க அப்படிங்கிறாங்க. நேற்று 108 விஷயங்கள் எழுதணும்னா இன்னைக்கு 10 எழுதினா போறோம். இதுதான் மிராக்கிள் ஃபார்முலா அந்த புத்தகத்துல சொல்றது. ஸோ இதை எப்படி 1 hour ரொட்டீன் ஒண்ணு சொல்லி கொடுக்குறாரு அவர். 1 மணி நேரம் ஒதுக்குங்கப்பா காலையில அப்படின்ட்டு. என்ன பண்ணலாம்? 5 minutes சைலன்ஸ். 5 நிமிஷம் சைலன்ஸ் வைக்கலாம். 5 நிமிஷம் அஃபர்மேஷன்ஸ் எழுதலாம். உறுதிமொழி நமக்குள்ளே நம்மளோட கோல் எழுதலாம். அஃபர்மேஷன்ஸ் சொல்லிக்கலாம். நம்மளை பத்தின பெஸ்ட் சொல்லிக்கலாம். நம்மளை யாரை பாராட்டுவோம்? நம்ம தான் பாராட்டணும். எப்படியே நம்ம ஷோல்டர்ல கட்டிக்கலாம். அஃபர்மேஷன்ஸ் நம்ம பாராட்டா இருக்கலாம். 5 minutes விஷுவலைசேஷன் இருக்கலாம். ஏதோ நம்ம கோல்ஸ், நம்மளோட திட்டங்கள் பத்தி விஷுவலைஸ் பண்ணலாம். 20 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணலாம், நடக்கலாம், தோட்ட வேலை செய்யலாம், வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். பட் வீட்டோட ரொட்டீன் ஒர்க் எல்லாம் எக்ஸசைஸ்ல சேராது. நாங்கெல்லாம் மைண்ட்ஸ்ல ஒரு நாளைக்கு 500-600 படி ஏறி இறங்குவோம். அதெல்லாம் எக்ஸசைஸ்ல சேராதுன்னு டாக்டரே சொல்லியிருக்கிறாரு. ரொட்டீன் ஒர்க்கு
இட் வில் நாட் இன்க்ளூடட் இன் த எக்ஸசைஸ். மனசு ஏத்துக்காது, உடம்பு ஏத்துக்காது. மனசு ஏத்தாதான் உடம்பு ஏத்துக்கும். 20 நிமிஷம் ரீடிங் எடுத்துக்கலாம், 5 நிமிஷம் எழுதலாம். ஸோ அந்த 1 மணி நேரம் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் சைலன்ஸ், 5 நிமிஷம் அஃபர்மேஷன், 5 நிமிஷம் விஷுவலைசேஷன், 20 நிமிஷம் எக்ஸசைஸ், 20 நிமிஷம் ரீடிங், 5 நிமிஷம் ரைடிங். 2வது செக்மெண்ட் முடிச்சிட்டோம். இப்ப ஒரு கேள்வி உங்களுக்குலாம். நம்ம நிம்மதியா தூங்குறோம், காலம்பரை எழுந்த உடனே 5 ஆயிடுச்சுன்னு டக்குன்னு வைகரை சங்கமத்துக்கு வரும், ரொட்டீன் வேலையை பார்க்குறோம். நம்ம நல்லா தூங்குறதுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்ல முடியுமா? நல்லா தூங்குறோம்னா சில பேரோட உதவி இருந்தா தான் நம்மளால நல்லா தூங்க முடியும். சூரியன். ஓகே, கொஞ்ச நேரம் ஏதாவது படிச்சாக்க நிம்மதியா தூங்கலாம். ஓகே. இல்ல, நம்ம தூக்கத்துக்கு உதவுற பர்சன்ஸ், ஹியூமன்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே, மன அமைதி. ஓகே, ஓகே. அத பத்தி மனசாட்சி சார். மியூசிக், நமக்கு நாம படுத்திருக்கோம். இசை, 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 அம்மா கொடுத்த தாலாட்டு, பெட்டு, தலகாணி, அம்மாவின் தாலாட்டு, அம்மாவின் தாலாட்டு. ஓகே, மனசாட்சி. மனசாட்சி, நம்மளோட சோல் சார், நம்மளோட சோல். வெரி குட், வெரி குட். ஆனா நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம அப்பப்போ மறந்தே போயிடும். அவங்க ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த கடைசி 10 நிமிஷம். சார் நான் அதனாலதான் சொன்னேன். என்ன மேடம்? பக்கத்துல அதனாலதான் சார் நான் சொன்ன பக்கத்துல படுத்திருக்கிறவங்க. ஓகே, அவங்களால முடியும். ஓகே. 7ஆம் தேதி ஒரு ப்ரோக்ராம் எனக்கு திருவள்ளூர்ல ஒரு பாலிடெக்னிக்ல ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக போகணும். நான் என்னோட கனவு கண்டேன்னா, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 12:45 இங்க ஆர்ச் கேட்ல பஸ் ஏறுறேன், நெய்வேலியில. நைட்டு 12:45 ஏறி நல்லா தூங்குறோம், அழகா போய் மெட்ராஸ்ல இறங்குறோம், டீயை சாப்பிட்றோம், ட்ரெயின் பிடிச்சி திருவள்ளூர் போறோம். அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும், மறுநாள் செஷன் அப்படின்னு பிளான் பண்ணி போறேன். மேன் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஆனா பஸ்ல ஏறினா இதான் காட்சி. கடைசி சீட்ல ஒரே ஒரு சீட்டு, 6 பேர் உட்காந்துருக்கான் அந்த சீட்ல. என்னோட சைஸுக்கு 6 பேர் உட்காந்தா எப்படி இருந்ததுன்னா, யாரடி மோகினியில ஒரு ஷாப்பிங் போவாங்க இல்லையா, ஆமினியில, அந்த மாதிரி ஒரு பயணம். அப்படியே போனோம். போய் 1:54 எடுத்த போட்டோ. இது எல்லாமே என்னோட கேமரால பதிவு செய்யப்பட்டது. 1:54 விக்கிரவாண்டின்ற ஒரு இடத்துல டீ கடைக்கு நிற்கிறான். ராத்திரி ஃபுல்லா உட்காந்து டீ சாப்பிட்றான், டீ விற்கிறான், பாட்டு போடுறான். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. அந்த நேரத்துல ஒரு கட் அவுட் 1:56 எடுத்த போட்டோ. அது கட் அவுட் கட்டிட்டு இருக்காங்க ஒரு 10 பேரு. அவ்வளோ ஆக்டிவா இருக்கு. அப்படியே சிங்கப்பெருமா கோயில்ல இறங்கி 3:55 முதல் ட்ரெயின்ல போனா வேலைக்கு போவர்கள் ஃபுல்லா கூட்டம் நிரம்பி வெடியுது. எல்லாரும் உட்காந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு சின்ன கண்டென்ட் இதுல சேர்த்தா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அதோட பிரதிபலிப்பு தான் இந்த கடைசி 3வது செக்மெண்ட். கடைசி 7ஆம் தேதி 9:30 மணிக்கு நான் போய் ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கு ஃபுல்லா இது எடுத்துட்டு, அதுக்கு முதல் நாள் 6ஆம் தேதி இரவு தூங்கி 7ஆம் தேதி அதிகாலையில் எழுந்தது. திருப்பி 7ஆம் தேதி இரவு தான் தூங்கினேன். கிட்டத்தட்ட 36 ஹவர்ஸ்க்கு மேல முடிச்சிருந்தேன். ஸோ அந்த நிகழ்வு. ஆனா அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு டயர்டுமே இருக்காது. மிக அழகாக போச்சு. ஓகே, இப்ப சொல்லுங்க, நாம் காலை 5 மணிக்கு எழுந்துக்கும் போது உலகம் அமைதியா இருக்கும். ஆனா அதே நேரத்துல ஆயிரக்கணக்கான பேர் பணியில இருப்பாங்க. யாரெல்லாம் இப்பயாவது தோணுதா? பால்காரர், நியூஸ் பேப்பர், கோயம்பேடு மார்க்கெட்ல வேலை செய்வாங்க சார். மார்க்கெட், சூப்பர். டீ கடை. பிருத்திவிராஜ் சார் ஃபர்ஸ்ட் டே செஷன்லயே அழகா குறிப்பிட்டிருந்தாரு. குயில், பேர்ட்ஸ். இந்த ஐசியூல ஒர்க் பண்றவங்க ராத்திரி ஃபுல்லா முடிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய உறவினர்கள், நம்ம நண்பர்கள் உயிரை காப்பாற்றணும்ட்டு ஒரு செகண்ட் அவங்க எதையாவது ஒண்ணு புடுங்கிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு உள்ள போனாலே பதப்பதப்பா இருக்கும். கிங் 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 சின்ன சின்ன சத்தத்தோட நர்ஸ், டாக்டர்ஸ் அத்தனை பேரும். என்னோட நண்பர் ஒருத்தருக்கு மனைவிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இங்கிருந்து ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறோம். ராத்திரி 3:30 மணிக்கு பிரெயின் சர்ஜரி நடந்தது அவங்களுக்கு. ஈவினிங் 7:30க்கு ஆக்சிடென்ட்.
நானும் போய் அட்மிட் பண்ணி கூட இருக்கிறேன். 3:30 மணிக்கு சர்ஜரி, ஒரு பிரெயின் சர்ஜரி 3:30 மணிக்கு பிளான் பண்ணி பண்ற அளவுக்கு உலகம் ராத்திரி ஃபுல்லா இயங்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம நிம்மதியா தூங்குறதுக்காக இவங்க எல்லாம் உழைக்கிறாங்க. என்னோட பையன் பிறந்த நேரம் ராத்திரி 12:40, சின்ன பையன் ரிஷிகுமார். ஸோ அந்த மாதிரி எத்தனை குழந்தைகள் நடுராத்திரில பிறக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்பவர்கள். நம்ம சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும்னு ராத்திரி ஃபுல்லா முடிச்சிருக்கிற போலீஸ். நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் ராத்திரி இப்படிதான் இருக்கும். ராத்திரி ஃபுல்லா நிலக்கரி உற்பத்தி, மின் உற்பத்திக்காக உழைக்கிற மக்கள். காலம்பர ரோடு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு ராத்திரி ஃபுல்லா பெண்கள் ஒர்க் பண்றாங்க. ஒரு பெண்ணு கூட, இந்த மாதிரி சுகாதார பெண்ணு கூட ஒரு தப்பா நடந்துக்கிட்டான்னு நம்ம சோசியல் மீடியா எல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பெண்கள் ராத்திரி ஃபுல்லா சிட்டியில உலவி வராங்க. ஏதாவது 1-2 இன்சிடென்ட் எப்பயாவது நடக்கதான் நடக்கும். அருமையான இவங்க மாதிரி சுத்தம் செய்யற சுகாதார மக்கள். அழகா ஒரு ஸ்லீப்பர் பஸ் புக் பண்ணி 1000 ரூபாப்பா, நாளைக்கு காலைல ஒரு வேலை இருக்கு, நல்லா தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு அழகா தூங்குற பேசஞ்சர்ஸ்க்கு நடுப்புற கண்ணு முழிச்சிட்டு ஓட்டுற டிரைவர்ஸ். நம்ம காலம்பர சுட சுட நியூஸ் படிக்கணும், முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, எங்க போயிருக்கிறாருன்னு பார்க்கணும் அப்படின்னு படிக்கிறதுக்காக ராத்திரி ஃபுல்லா அதை சுமந்துட்டு வந்து வேனு, அதை இறக்கி விட்டு அதை பிரிச்சு இந்த லைன் அந்த லைனை பிரிக்கிற மக்கள். நமக்காக காலை எழுந்து பால் கறந்து, இப்பெல்லாம் என்னைக்கோ கறந்த பால் தான் குடிக்கிறோம், பட் இருந்தாலும் பால்காரர். ராத்திரி பவர் கட் ஆயிடுச்சுனாக்கா நமக்கு ரொம்ப பதட்டமாயிடுறோம். ஏசி ஓடல, ஒரே டென்ஷனு. அதுக்காக ராத்திரியில கம்பத்துல ஏறி நமக்காக உழைக்கிற மக்கள். ஃபயர் ஆயிடுச்சுன்னா இத்தனை பேர் நம்மளை சுத்தி இயங்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஆபத்து இருந்தாலும் அதுக்கு தயாராக ராத்திரி ஃபுல்லா மக்கள் இருக்கிறாங்க. ராத்திரி ஃபுல்லா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்குறோம், டீ சாப்பிடணும், இட்லி சாப்பிடணும். மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல போனோம்னா காலைல 4 மணிக்கு டிஃபன் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு அங்க இருக்கிற வியாபாரிகள். கோயம்பேடு மார்க்கெட், விவேகராஜா அண்ணன் சொன்ன மாதிரி விவசாயிகள் ராத்திரியில போயிட்டு தண்ணி மோட்டர் போடணும், அது போடணும், இதை போடணும். நடுராத்திரில பாம்பு கிடைக்குமா, பள்ளி கிடைக்குமான்னு தெரியாம. அதுக்காக தான் இத்தனை தொழிலாளி இருந்தாலும் இவங்களுக்காக ஒரு பாட்டு பாடி இருக்காரு திருவள்ளுவர். உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அகற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து, உழவு தொழிலை செய்யாமல் பிற தொழில்களை செய்து வாழ்பவர்கள் அனைவரையும் தனது உழைப்பால் தாங்கி உணவளிப்பவர்கள் உழவர்கள். எவ்வளவு அழகு பார்த்தீங்களா? எத்தனை தொழில் நம்ம சொன்னோம், ஆனா எல்லாத்துக்கும் சாப்பாடு யார போடுறோம்னா இந்த உழவு தொழில் அப்படின்னு சொல்லி சமூகத்துக்கு அவங்க என்ன பங்களிப்பு கொடுக்குறாங்கன்னா 24x7 நம்ம உயிரை காப்பாத்துறாங்க. மக்களை வேலைக்கு அழைச்சிட்டு போறாங்க. நம்ம காலைல 4 மணிக்கு எழுந்து போகணுன்ற 12:45 எழுந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நெய்வேலில இருந்து திருவள்ளூருக்கு 260 கிலோமீட்டர் போறோம். அவங்கள அழைச்சிட்டு போறாங்க. உணவு உற்பத்தி பண்றாங்க, உணவு கொடுக்குறாங்க, மின்சாரம் தடையின்றி வழங்குறாங்க, சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறாங்க, நம்முடைய நகரத்தை தூய்மையாக வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ரைட்டுப்பா, அது அவங்களோட வேலை அப்படின்னு பார்க்க கூடாது. நம்ம நல்லா இருக்கிறதுக்காக ராத்திரி ஃபுல்லா உழைக்கிறவங்க, அவங்களுக்கு சம்பளங்கள் கொடுத்தாலும் நம்ம சைடு ஏதாவது கொடுக்கணும்ல. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் சார்? ஒரே நிமிஷம், நான் இன்னும் ஒரு 3 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். என்ன செய்யலாம்? குப்பை போடாம இருக்கலாம் சார். ஹெல்ப் ஆகும். நன்றி சார், அவங்களுக்காக பிரேயர்ஸ் பண்ணலாம் சார். ஓகே, சூப்பர். அவர்களுக்கு நம்ம செய்த உதவியை செய்யலாம். ஓகே, சூப்பர். நம்மளே செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருந்து அவங்கள மதிக்கலாம். செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்மளே அவங்கள மதிக்கிறது தான். நம்மள வச்சுக்கணும், அவங்களும் பாதுகாக்கணும். அவ்வளவுதான். பியூட்டிஃபுல். உங்க எல்லாரும் எண்ணத்தையும் நான் என்னோட ஸ்லைட்ல பிரதிபலிச்சிருக்கேன். நம்ம வசூல் ராஜா MBBSல சொல்லுவாரு, ஒருத்த வந்து தொடச்சுக்கிட்டே இருப்பான், எல்லாரையும் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அவர் போய் கட்டிப்பிடிப்பாரு. சோ எல்லாரையும் கட்டிப்பிடிக்க வேண்டாம். என்ன பண்ணலாம்னா பொறுமையா அவங்கள்ட்ட நடந்துக்கலாம். ஒரு ராத்திரில பஸ்ல ஏறுறீங்க, கண்டக்டர் நம்மளை திட்டுறாருன்னா கூட, நடுராத்திரில வேலை பார்க்கறான் அவர்கிட்ட போய் நம்ம போய் கோவப்படக்கூடாதுன்னு பொறுமையா இருக்கலாம். அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாம், அவங்கள டென்ஷன் தான் பார்த்துக்கலாம். நம்மளோட விதிகள் பின்பற்றலாம், என்ன ரூல்ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ராத்திரியில ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஆளே இல்லாட்டா கூட சிக்னல் ஒர்க் பண்ணிச்சுன்னா நின்று போவாங்களாம்.
டோட்டலா மிட் நைட்ல டிராபிக் இருக்காது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பைக் எடுத்துட்டு போவோம், ரவுண்ட் டவுன் பைபாஸ் பண்ணி போவோம் ராத்திரி யாருமே இல்லைன்ட்டு. போலீஸ்க்காக தான் ரூல் ஃபாலோ பண்றோம் நம்ம, அப்படி எடுத்துக்கலாம். மரியாதை கொடுக்கலாம் அவங்களுக்கு, எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும், ஏன்னா நம்மளோட உயிரை காப்பாத்துறாங்க. ஒரு நன்றி சொல்லலாம், தேங்க்யூ சொல்லலாம், எல்லாருக்கும் சொல்லலாம். நமக்காக உழைக்கிறவர்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்ற ஒரு ஹேபிட்டை உருவாக்கிக்கலாம். ஒரு வணக்கம் சொல்லலாம், நம்மளா வணக்கம் சொல்லலாம், வணக்கம் சார் அப்படி சொல்லலாம். ஒரு கண்டக்டர் டிரைவர் ராத்திரி 12:30 மணிக்கு ஏறுறான், குட் மார்னிங் சார் சொல்லலாம். காலைல ஏர்லி மார்னிங் எழுதினே குட் மார்னிங் சொல்லலாம். அவங்களுக்கான மரியாதையை நம்ம ரெகக்னேஷன் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். சூப்பரா பண்றீங்க சார்ன்னு சொல்லலாம், சிறப்பாக செய்றீங்க, பாராட்டுகள். பாராட்டுகளுக்கு மயங்காத ஆள் உண்டோ? மயங்கணும்னு கிடையாது, அந்த பாராட்ட நல்ல நான் இறங்கி வரும்போது சூப்பரா ஓட்டு வந்தீங்க சார்ன்னு சொல்ல டிரைவர்கிட்ட சொல்லிட்டு இறங்கி வரும். பல நேரத்துல ரொம்ப நல்லா ஓட்டு வந்தீங்க சார், இவ்வளவு ஸ்பீடா வந்தீங்க, ரொம்ப சேஃபா வந்தீங்க அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு ஃபர்தரா அவங்க ஜேர்னியை கண்டினியூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அது மோட்டிவேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் ரைட்டு. நம்ம என்ன பண்ணிட்டோம், 3 விஷயம். வைகரை நானும் பார்த்தோம், என்னோட காலை பொழுது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சேவர்ஸ் அப்படின்ற ஒரு அக்ரானி பார்த்தோம். சைலன்ஸ், அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன், எக்ஸசைஸ், ரீடிங், ஸ்கிரைபிங் பார்த்தோம். அண்ட் நாம் அமைதியாக உறங்கும் ஒருவர் இரவிக்கும் யாரோ ஒருவர் விழித்திருந்து உழைக்கிறார். நாம் வசதியாக வாழும் ஒவ்வொரு நாளுக்கும் யாரோ ஒருவர் தியாகம் செய்கிறார். அவர்களை மதிப்பது ஒரு மரியாதை மட்டுமல்ல, நம்மளுடைய சமூக பொறுப்பும் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வைகரி சங்கமும் இந்த செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள். உங்களுடைய 1 பாயிண்ட் ரிக்வஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 பாயிண்ட் ரிக்வஸ்ட் வச்சேன், பிபிடியை பாருங்கன்னு சொன்னேன். இப்ப என்ன 1 பாயிண்ட் ரிக்வஸ்ட் வைக்கிறேன்னா, உங்களுடைய ஃபீட்பேக்ல நீங்க வாட்ஸ்அப்ல கொடுக்குறீங்களோ, நேரம் கொடுக்குறீங்களோ, இதுல எந்த பாயிண்ட் பர்டிகுலரா நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க, ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, இது புது பாயிண்டா, நான் சொன்னதுல புது பாயிண்டா இருந்தா இதை என்ன பண்ண போறீங்கன்றதும் உங்க ஃபீட்பேக்ல கொடுக்குறோங்க. நல்லா இருக்குன்னு சொல்றதை விட இதை பண்ண போறோம்னு சொல்ற ஒரு ஃபீட்பேக் மிக சிறந்த எனக்கு ஊக்கத்தை அளிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. என்ன கூறுவது. ஆஹா, 4 பேருக்கு நன்றி. நாம் உறங்குகின்றதற்கு முன்னாடி 4 பேருக்கு நன்றின்னு பாடல் இருக்கு. ஆனா நீங்க இப்ப சொல்லி இருக்கிறது அந்த 7 பேருக்கு நன்றி. 4 பேரோட நிறுத்திடாதீங்க, 7 பேருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு. ஐசியூல நம்மளை காப்பாத்துற அந்த தெய்வங்கள், சுகாதாரத்தை பேணுகின்ற, சுற்றுப்புற சுகாதாரத்தை பேணுகின்ற சகோதர சகோதரிகள், ஓட்டுநர்கள், பத்திரிகையாளர்கள், பால்காரர், தேநீர் விற்பவர், அதோடு கூட விவசாயி. அந்த விவசாயி அவர் சேத்துல கால் வைக்கலன்னா நம்ம சோத்துல கால் வைக்க முடியாதுங்கிறதுனால இது. அடுத்தது அந்த 6 கட்டளையும் கொடுத்துருக்கீங்க. சைலன்ஸ், அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், எக்ஸசைஸ், ரீடிங், ரீடரா இருக்கிறோம் லீடரா மாறிடுவான்னு, ஸ்கிரைபிங், இப்படி பலதும் கொடுத்த நீங்க ஒண்ணு சொன்னீங்க, சின்ன வயசுல கோலம் போடுவோன்னு. ஆனா இன்னைக்கு நீங்க போட்டிருக்க கோலம் என்ன தெரியுமா? சாதாரண கோலம் இல்ல, பூகோளம். இந்த உலகமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பூகோளத்தை போட்டிருக்கீங்க. அதனால உங்களுக்கு எங்கள் அனைவரின் இதயம் கனிந்த நன்றியை காணிக்கையாக்கி பின்னூட்டமிடுவர்களை வரிசை கிரமமாக அழைக்க விளைகிறேன். ஐயா, முதல் நபர் பின்னூட்டமிட அன்போடு அழைக்கிறேன். யார் கை உயர்த்தி இருக்கிறது? தேங்க்யூ சார். முத்துலட்சுமி பேசுறேன். ரமேஷ் சார், எக்ஸலன்ட் செஷன். ஆரம்பமே அமர்க்கலமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அது மாதிரி எதுவுமே உங்களோட செஷன்ல இல்லைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அத்தனையும் நீங்க இது பண்ணிட்டீங்க சார். எல்லாரையும் வந்து தட்டி எழுப்பி வைகரையில தூங்கி எண்ணிட்டு இருந்த அத்தனை நல்ல விஷயங்களையும் இன்னைக்கு எழுப்பி காமிச்சிருக்கீங்க. எல்லாரும் தூங்கும் போது சைலண்டா இந்த உலகத்துல வந்து எவ்வளவு பேர் இந்த நம்ம சொசைட்டில
அத்தனை பேருக்காகவும் பின்னாடி வேலை செய்யறவங்க எவ்வளவு பேரு, ஒரு சுத்தம் பண்ற தொழில்ல இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து நம்ம செய்யற நல்ல கிராட்டிடியூட் என்ன, நம்ம அசுத்தமா வச்சுக்காம இருந்தாலே பெரிய விஷயம், அதுவே அவங்களுக்கு நம்ம செய்யற மிகப்பெரிய உதவி. அப்புறம் ஐசியூல வந்து எவ்வளவு பேருடைய உயிர்களை காப்பாத்துறதுக்கு எத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்க. நம்ம நல்லா சொகுசா பயணம் செய்யறதுக்கு ஒரு டிரைவர் கண்டக்டர்ஸ் எவ்வளவு நமக்கு உதவி செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு நுட்பமா வந்து ஒரு செயலையும் கண்காணிச்சு வைகறை பொழுதுல என்னென்னலாம் நடக்குது, நம்ம நல்லா தூங்கி எழுந்துட்டு இருந்தப்போ எத்தனை பேர் தூங்காம கண் விழிச்சு வேலை செஞ்சு எவ்வளவு பேர் நாட்டுக்காகவும் ஊருக்காகவும் எவ்வளவு இது பண்றாங்க சொல்லி அத்தனை இதையும் ஹைலைட்டா எடுத்து கொடுத்தீங்க. அந்த 1 hour ரொட்டீன் ஒரு ஸ்லைட் போட்டீங்க சார். ஐயோ சான்ஸே இல்ல. இவரு காலையில எழுந்துச்சு அந்த 1 hour வந்து எப்படி அழகா செக்ரிகேட் பண்ணி பண்ணலாம், 20 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ன்னு சொல்லி அழகழகா போட்டு அந்த விஷுவலைசேஷன். காலையில முதல்ல சைலண்ட், எழுந்த உடனே முதல்ல சைலண்டா இருந்து அன்றைய நாளை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னது, விஷுவலைசேஷன், ரீடிங், எக்ஸசைஸ், எவ்ரிதிங் ஆசம் சார். ரொம்ப 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 அருமையான பிரசன்டேஷன். பிருத்விராஜ் சார் சொன்ன மாதிரி வைகறை சங்கமோட மொத்த இதையும் வந்து இன்னைக்கு அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். நான் பிறந்த பிறப்பின் பயனை அடைந்தேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வைகறை சங்கமத்தோட செஷனுடைய மொத்த பிறப்பையும் நான் அடைஞ்சிட்டேன்னு தான் சொல்லணும் சார். தேங்க்யூ சோ மச். முத்தான பின்னூட்டத்திற்கு நன்றி எங்கள் முத்துலட்சுமி அம்மா, நன்றி நன்றி. அடுத்ததாக சாதாரண கனி அல்ல, சிவகனி அவர்களே வருக, உங்கள் பின்னூட்டத்தை தருக. அனைவருக்கும் அதிகாலை அன்பு வணக்கம். வாழ்நாள் சாதனையாளருக்கு ஸ்பெஷல் வணக்கம் சார். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார் பிபிடி. அதாவது பிபிடி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல எந்த ஃபோட்டோவை எங்கே கொண்டு வந்து நுழைக்கலாம் அப்படிங்கிறது சார் தான் கேட்கணும். ஒரு ட்ராவல் பண்ணுற பிக்சர் கூட ஒரு மோட்டிவேஷனாக பிபிடியில் போட முடியும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு சார். அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட பேஷன், அதான் வந்து நீங்கள் 36 மணி நேரம் என்ன 48 மணி நேரம் தூங்கலைனாலும் நீங்கள் அவ்வளோ ஒரு ஸ்பிரிட்டோட எனர்ஜியோட நீங்கள் ட்ரைனிங் எடுப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை, அப்படிதான் சொல்லணும். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு ஸ்லைடுமே ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் சொன்னீங்க எதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்கில் சொல்லணுன்ட்டு. ஸோ அந்த நீங்கள் சொன்ன இதில் சேவர்ஸ், அது வந்து எல்லாருக்குமே நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தெளிவு. அதில் அந்த ரீடிங் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் டைம் ஒதுக்கிறது இல்லை. ஸோ அது மட்டும் இனி கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது சார், வாழ்த்துக்கள். மோட்டிவேஷனல் டாக் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியாக நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்குமே ஒரு தனித்துவம் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு கிராட்டிடியூட் பண்ணணும், அதே சமயம் அவங்கள மரியாதையோட நடத்தணும் அப்படிங்கிற ஸ்லைட்ஸ் எல்லாமே பக்கா சூப்பர் சார். கிராட்டிடியூட் சார், உங்களுக்கும் கிராட்டிடியூட். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி நன்றி. கவிதேவதை அம்மா அவர்களே, நீங்கள் கவிதை ஒன்றை பின்னூட்டமாக இதில் வாட்ஸ்அப் குரூப்பில் இட வேண்டும், அன்பு கட்டளை. அடுத்ததாக ராஜா என்றால் தனி ராஜா அல்ல, விவேக் ராஜா என்று வருகின்ற அன்பு சகோதர பின்னூட்டம். தேங்க்யூ வீரசேகரன் சார். நம்ம நண்பர் ரமேஷ் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். நேற்று போஸ்டர் பார்த்ததுமே எப்படியாச்சும் ஆன் டைமுக்கு வந்துடணும் அப்படின்னு அலாரம் வச்சு எழுந்து வந்து அட்டன் பண்ணேன். ஏன் அப்படின்னா அவரோட பயிற்சிக்கான ஒரு ரசிகர்ன்றத நான் அடிக்கடி சொல்லி பிரகடனப்படுத்துறதுல நான் பெருமையா இது பண்றேன். ஏன்னா இந்த ஸ்பான்டினிட்டி, அந்த இந்த கருத்துக்களோட வரிசைப்படுத்துதல், அந்த அடுத்தடுத்த ஸ்லைடுக்கான கண்டினியூட்டி, அது மாதிரி எப்படி எந்த நேரத்துல அவர் ப்ரிப்பேர் பண்ணுவாரு, எப்படி இந்த விஷயங்களை கோர்த்து கொண்டு வருவார் ஒரு மாலை மாதிரி அப்படின்றது தெரியாது. இதே மாதிரி ஒரு ஆன்லைன் செஷன்ல தான் நண்பர் ஆனாரு. அதுல இருந்து கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தர் மாதிரி ஆன்லைன்லயே லவ் பண்ணிட்டு இருந்தோம், ட்ரைனிங்ல மட்டும். அதுக்கப்புறம் அவர் மூலமா கிடைச்ச அந்த இன்புட்ஸ், இது எல்லாமே இன்னைக்கு கிடைச்ச இது மாதிரிதான். ஸோ இதுல மேக்சிமம் எனக்கு அவர் கொடுத்துருக்காருன்னு நான் இந்த தளத்துல பெருமையா சொல்லிக்கிறேன். ஸோ அதனால அந்த ஃபாண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ரொம்ப ஆர்வமா இந்த தளத்துக்கு வந்து அவரோட செஷனை பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன்னு தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் எவ்வளவு விஷயம் சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் சொன்ன விஷயத்த சொல்லி ரீஸ்டேட் பண்றது, அதான். ஸோ விவேக் ராஜா
அண்ணன் சொன்ன மாதிரி அப்படின்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எல்லாருக்குமே அவங்கள வந்து ஏதோ ஒண்ணு சொல்லும் போது அதை வந்து முன்னிலைப்படுத்துறதுன்றது பயிற்சி வகுப்புல எவ்வளவு இம்பார்ட்டன்றது பயிற்சிக்காக நாங்க பயிற்சி எடுக்கும் போது தெரியல. அது ஒவ்வொரு பயிற்சியாளர்களும் உபயோகப்படுத்தும் போதுதான் அது வந்து ரெகக்னைஸ் பண்ணப்படுது. ஸோ டெய்லி லேர்ன் பண்றோம். அதுதான் பயிற்சியாளரோட மிகப்பெரிய சிறப்பு. அதுல நான் அதிகமா ரமேஷ் ஐயா கிட்ட நான் லேர்ன் பண்றேன் அப்படின்றது இந்த நேரத்துல பெருமையா சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. நன்றி ஐயா. ஒன்றை கவனித்தீர்களா? சண்டே வந்து சைலன்ஸா இல்லைன்னா சண்டே மட்டும் இல்ல, மண்டே டு அடுத்த சாட்டர்டே எல்லா நாளும் சண்டேயா மாறிடும் அப்படின்னு சொன்னதையும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால சைலன்ஸ் இஸ் பெட்டர். தானம் வழங்குகின்ற நமது மோதரர் தாமோதரர் தானத்தை அன்றாடம் வழங்குகின்ற உள்ளும் வகையான அரவினை ஓவாதே என்று தானம் வழங்குகின்ற நமது அன்பு சகோதரர் தாமோதரன் அவர்கள் பின்னூட்டமிட அன்போடு அழைக்கிறேன். தங்களுக்கு வணக்கம். காலை பொழுதில் இந்த அளவுக்கு என்னை புகழ்ந்து என்னையும் ஒரு மனிதனாக்கிய தங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்நாள் சாதனையாளர். ஆம், இந்த செஷனில் அவர் உண்மையிலேயே வாழ்நாள் சாதனையாளர், தகுதி பெற்றவர் என்று நாம் அனைவரும் அவரை வாழ்நாள் சாதனையாளர் என்றே நாம் அழைக்கலாம். அவர் ஒரு கருத்தை கூறினால் அது உண்மை நிகழ்ச்சி என்று நானும் அதை பற்றி கூறுகின்றேன். சைனாவில் இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கனவு நிகழ்வு, அது உண்மை நிகழ்வா என்று எனக்கு அப்பொழுது தெரியவில்லை. இப்பொழுது ரமேஷ் சார் ஐயா அவர்கள் அதை கூறும்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது. அப்பொழுது ஒரு கனவில் ஒரு வீடு, நான் அதாவது ஊருக்கு வந்த உடனே ஒரு வீடை நான் வாங்க வேண்டும் என்று ஒரு கனவில் வந்தது. அந்த வீடையெல்லாம் பார்த்து விட்டேன். பிறகு நான் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்த உடனே என்னுடைய மகன் ஒரு வீட்டை காண்பித்து இந்த வீடை வாங்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்றார். சென்று பார்த்தோம். சென்று பார்த்து எல்லாம் பிடித்திருந்தது. நேற்று தான் அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் முடிந்தது. ஏனென்றால் நாம் நல்ல நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது அது முன்னரே கனவில் வந்தது என்றால் அதை ரமேஷ் சார் என்று அவர் கூறியது எனக்கு உண்மையிலேயே என்னை பாராட்டுவது போல இருக்கின்றது. இந்த நிகழ்வு உண்மையிலேயே நிகழ்ந்த நினைவு. நேற்றுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிந்து அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து வந்து அம்மாவின் திருவடியில் வைத்திருக்கிறோம். நன்றி ஐயா. உங்களுடைய இந்த உணர்வு பூர்வமான நிகழ்ச்சி என்னை மனதை மாற்றியது. காலை பொழுது மார்கழி மாதத்தில் என்னுடைய அம்மாவின் நினைவுதான் வரும். ஏனால் மார்கழி மாதத்தில் திருவம்பாவை என்னை அருகில் அமைத்து வைத்து ஒவ்வொரு பாடலையும் மனதில் பதியும்படி அவர்கள் கூறியது இன்று கூட திருப்பாவையின் நினைவுகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. இதைப்போல உண்மையான நிகழ்வுகளை இன்று நமக்கு தந்த ரமேஷ் ஐயா அவர்கள் உண்மையிலேயே வாழ்நாள் சாதனையாளர். அவரை மனமாற பாராட்டுகின்றேன். வைகறை பொழுதில் நம்மை ஒன்றிணைத்து தந்த அவர்களுக்கு என் மனமாற வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்வேன். மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. பிரபஞ்ச அன்பு அலை நம் அனைவரையும் ஒன்றாக்குகிறது என்ற பெரிய பின்னூட்டம். அடுத்ததாக பின்னூட்டமிட வருபவர் பிரதிபலனை உழைப்பார், பிரதிபலனை எதிர்பார்க்காத நமது அன்பு சகோதரர் பிருதிவிராஜன் ஐயா அவர்கள் பின்னூட்டமிட அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ வீரசேகரன் சார். ரொம்ப அருமையான செஷன். அது இன்னைக்கு அப்ஜெக்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்கேன் நான். மை சின்சியர் ஹக்ஸ் டு மை ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன் நான். ரொம்ப அருமையான செஷன் சார். குழந்தை பருவத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணது, பார்த்த கேட்ட எல்லாருக்கும் அவங்களுடைய குழந்தை பருவத்துக்கு எடுத்துட்டு போனது ரொம்ப சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி ஐயா. நான் தளத்தில் 2 நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டு அவரிடம் வழங்கினாலும் அவர் சரியாக முடித்து நமக்கு வழிவிட்டு இருக்கிறார் ஐயா அவர்கள். அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது ஏற்புரையாக நமது நாயகர், இன்றைய சிறப்பு நாயகர் ஏற்புரை. கோகுல்நாத் அவர்களுடைய பிறந்த நாளில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. 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 முதல்ல வந்து கோகுல்நாத் அவருடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கொடுக்குறோம். அந்த கோகுல்நாத்தும் அவங்க மனைவியும் நம்ம செஷன் அட்டன் பண்ணதுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
அண்டு வீரசேகரன் சார் மிக அருமையாக தமிழ் விளையாடுது. அவருடைய நெறியாளுமை வந்து ரொம்ப அருமையா இருக்கு. பியூட்டிஃபுல்லா மோடி கோட்லாம் போட்டுக்கிட்டு அசத்துறாரு. நம்ம செஷன் நான் 1 பாயிண்ட் ரிக்வஸ்ட் அப்படின்னு கேட்ட உடனே இமிடியட்டா ஜெகநாத் சார் வந்து நான் ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க ஃபீட்பேக்ல வந்து எல்லாருமே சிவகனி மேடம் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி வந்து நான் இன்னும் புக் ரீடிங் அவங்க ரீட் பண்ணாமே இந்த அளவுக்கு இன்டலெக்சுவலா இருக்கும்போது ரீட் பண்ணாங்கன்னா நம்மெல்லாம் எங்கேயோ இருப்போம்னு தெரியாது. வீரசேகரன் சார் நெறியாளுமை, முத்துலட்சுமி மேடத்துடைய அழகான ஒரு ஃபீட்பேக், இந்த இறைவனிடம் கையேந்துங்கள் பாட்டு வந்து அவரும் ரசிகர் போல இருக்கு. சிவகனி மேடம் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. விவேகராஜா சார் ட்ரைனிங்ல தான் நாங்கள் 2 பேரும் இணைஞ்சோம், அந்த நட்பை விவரிச்சார், நன்றி. தாமோதரன் சார் ஃபாரின் முடிச்சுட்டு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டார் நேற்றுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த ஃபாரின் ட்ரிப் எப்போ சார்? எனக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக ஒரு தடவை ஃபாரின் போயிட்டு வாங்க. எல்லோருக்கும் என்று சொல்லலாம். ஆமா, எல்லாருக்கும் நன்றி. பிரிதிவிராஜன் சார் வந்து அழகா ஒரு ஃபீட்பேக், பிரதிபலன் பாராத பிரிதிவிராஜன் சாருடைய ஃபீட்பேக். மற்றும் ஜெகநாத் சார் ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர், அருணகிரி சார், ஏகப்பட்ட பேர் இன்கால் மெசேஜஸ் ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்ன இன்னும் அடுத்த செஷன் நல்லா பண்றதுக்கு உண்டுன்னு சொல்லி, நம்ம ஒரு விஷயம் நிறைய கேட்குறோம், பட் ஃபாலோ பண்றதுல எந்த அளவுக்கு நம்ம இருக்கோன்றதுல ரொம்ப கஷ்டம் இருக்கு. அந்த சஸ்டைனபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. லட்சுமணன் சார் அழகாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. எல்லாரோட ஃபீட்பேக்கையும் காப்பி பண்ணி என்னோட சாட்ல போட்டு வச்சிருக்கேன், நான் படிக்கிறேன். நன்றி. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வைகரை சங்கமத்துல நிறைய பேர் நல்ல ஒரு அன்பு இதயங்கள்லாம் இயங்கிட்டு இருக்கிறீங்க, உங்களோட ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க, நிறைய பொழிவாளர் பண்ணுங்க, மாடரேட்டருக்கு கூப்பிடுறோம், அவங்களும் வாங்க அப்படின்ற ஒரு அழைப்பையும் ஏற்று எனக்கு நல்ல சிறந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி சார்.